பலஸ்தீனம் என்ற ஒரு நாடே இல்லை என்று கூறிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹுக்கு தலையிலே ஒரு கொட்டு வைக்கும் அளவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை டூ ஸ்டேட் சொல்யூஷன், அதாவது இஸ்ரேல் பலஸ்தீன் என்று இருவேறு நாடுகள் அந்த தேசத்தில் இருக்கின்றன என்பதை அங்கீகரிக்கும் விதமாக மீண்டும் ஒரு முறை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்திலே அதற்கான ரெசல்யூஷன் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. இந்த பரிந்துரையானது எதிர்வரும் செப்டம்பர் 22 ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபை மற்றும் பொதுச்சபை கூட்டத்தில் பங்கு பெறவுள்ள உலக தலைவர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக ஏனைய நாடுகளின் நிலைப்பாடுகள் என்ன, இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனின் கடந்த கால வரலாறு என்ன என்பதை இந்த பகுதியிலே விரிவாக பார்ப்போம். வணக்கம், நான் உங்கள் சஜன் ராஜ். கடந்த செப்டம்பர் 13, 2025 ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் உலக நாடுகளின் தூதுவர்களும் அவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் பங்கு பெற்றிருந்தார்கள். இந்த கூட்டத்திலே இஸ்ரேல் பலஸ்தீன் என்று அழைக்கப்படுகின்ற இரு நாடுகளுக்குரிய டூ ஸ்டேட் சொல்யூஷன், அதாவது 1967 ஆண்டு வரையப்பட்ட எல்லை கோடுகளின் அடிப்படையில் ஒரு டூ ஸ்டேட் சொல்யூஷனை அங்கீகரிக்கும் விதமாக ஒரு ரெசல்யூஷன் ஒன்றை சமர்ப்பித்திருந்தது பிரான்ஸ் மற்றும் சவுதி அரேபியாவின் அனுசரணையோடு. இந்த ரெசல்யூஷன் ஆனது 142 நாடுகள் ஆதரவாகவும் 10 நாடுகள் எதிர்ப்பாகவும் 12 நாடுகள் வாக்களிப்பில் பங்கு பெற்றாமலும் நிறைவடைந்திருந்தது. இந்த ஆதரித்த 142 நாடுகளில் பிரதானமாக அனைத்து ஐரோப்பிய நாடுகளும், குறிப்பாக இந்தியா உட்பட அனைத்து நாடுகள், அதாவது 142 நாடுகள் இதற்கு ஆதரவை தெரிவித்திருந்தன. இதை எதிர்த்த நாடுகளில் பிரதானமான நாடு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் இது எதிர்ப்பதற்கான எல்லா வகையான காரணங்களும் இருக்கிறது. ஆனால் இதை அமெரிக்கா எதிர்ப்பது தான் இப்பொழுது வேடிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் 1993 ஆண்டு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த பில் கிளின்டன் தலைமையில் ஆஸ்லோ அக்கோர்ட்ஸ், அதாவது நோர்வே தலைநகர் ஆஸ்லோவில் நடைபெற்ற ஒரு மாபெரும் கூட்டத்தொடரிலே இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனுக்கான தீர்வை பெற்றுக் கொள்ளும் அளவில் தான் யசீர் அரஃபாத்தும் அப்போது இஸ்ரேலிய பிரதமரும் ஒன்றிணைந்து கூட்டாக இதை அங்கீகரித்திருந்தார்கள் என்பது உலக வரலாறு. அப்படிப்பட்ட அமெரிக்காவே தற்பொழுது இதை எதிர்க்கிறது. அதற்கு எதிர்க்க சொல்லும் அமெரிக்காவின் காரணம்தான் இப்போது இருக்கும் இந்த பதற்றமான சூழ்நிலையில் இது தற்போது நடைபெறும் சில நெகோசியேஷன், அதாவது கலந்துரையாடல்களை பாதிக்கும் என்றும், தீவிரவாதிகளின் கையில் மீண்டும் ஆயுதத்தை கொடுப்பது போலவும் அவர்களை மீண்டும் ஆதரிப்பது போலவும் இந்த சம்பவம் அமைந்துவிடும் என்று அமெரிக்கா தெரிவிக்கின்றது. இஸ்ரேல் வளமை போலதான், இஸ்ரேல் பலஸ்தீன் என்ற ஒரு நாடே இல்லை, இது முழுவதும் இஸ்ரேலின் தேசம் என்ற அளவில் தான் அவர்களது கருத்துக்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனை பற்றி தற்பொழுது கதைப்பதற்கு நாங்கள் சற்று ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்றுக்கு செல்ல வேண்டும். 1917 ஆண்டு அப்பொழுதுதான் முதலாம் உலகப் போர் மிகவும் உக்கிரமாக நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் பல்ஃபோர் டெக்ளரேஷன் எனப்படும், அதாவது பிரித்தானியாவின் சார்ந்த ஒரு அரச அதிகாரி அல்லது பிரித்தானியாவின் முக்கிய பிரதிநிதி ஒருவர் வெளியிட்ட ஒரு டிக்ளரேஷன் தான் இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் தொடர்பான விவாதங்களை பின்னர் ஏற்பட்ட காலங்களில் உருவாக்கியது. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் பலஸ்தீனத்தை, அப்போதிருந்த அரபு பலஸ்தீனத்தை ஒட்டோமன் எம்பையர் தான் ஆட்சி செய்து வந்தார்கள். முதலாம் உலகப் போரில் பிரித்தானியா அந்த அரபு மத்திய கிழக்கை வெற்றி பெறுவதற்கு அங்கிருக்கும் மக்களின் ஆதரவு முக்கியமானது. அப்போது காணப்படுகின்ற அந்த முழு பலஸ்தீனத்தில் ஒரு ஜூயிஸ், அதாவது யூதர்களுக்கான ஒரு தேசம் உருவாக்கப்படும் என்றும், அது பிரித்தானியா அந்த மத்திய கிழக்கில் போரை வெற்றி பெறுவதற்கு ஒரு அழுத்தத்தை, அதாவது யூத மக்கள் அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த போரை வெற்றி கொள்வதற்கு தங்களுக்கு உதவுவார்கள் என்ற ஒரு மறைமுக நோக்கத்தில் யூதர்களுக்கு அப்பொழுது ஒரு வாக்குறுதி அளிக்கப்பட்டது, பலஸ்தீனத்தில் இஸ்ரேலின் தேசம் மலரும் என்று சொல்லி. அந்த நேரத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது, அங்கே இருக்கும் அரேபியர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் தான் இது செய்யப்படும் என்ற ஒரு கருத்தும் அந்த நேரம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் உங்களுக்கு தெரிந்திருக்கும்,
முதலாம் உலகப் போர் நிறைவடைந்ததன் பின்னர் 1920-30 ஆண்டுகளில் பெரும்பான்மையான யூதர்கள் அந்த தற்பொழுது காணப்படும் அந்த பலஸ்தீன் இஸ்ரேல் இணைந்த அப்பொழுதைய ஒன்றிணைந்த பலஸ்தீனத்துக்கு குடியேற்றமாக தானாகவே வந்து சேர்ந்தார்கள். இது அங்கிருக்கும் அரேபிய மக்களுக்கும் யூதர்களுக்கும் இடையில் ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தி சண்டை சச்சரவு என்றுதான் அந்த காலப்பகுதியில் சென்றது. பின்னர் உங்களுக்கு தெரியும், 2ஆம் உலகப் போர் நடந்து யூதர்களுக்கு பெரும் அநியாயம் ஹிட்லரினால் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து யூதர்கள் மேல் ஒரு பரிதாப நிலையும் யூதர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையும் உலகத் தலைவர்களிடம் ஏற்பட்டது. அப்படி இருந்த நிலையில்தான் 1947 ஆண்டு சுதந்திர இஸ்ரேலானது உருவாக்கப்பட்டது. 1947 ஆண்டு இஸ்ரேல் என்ற ஒரு நாடும் பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் அப்பொழுது இருந்த அரேபிய தலைவர்கள் அதை ஏற்க மறுத்தார்கள். ஏனென்றால் இது தங்களுக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்ட சம்பவம் என்று அவர்கள் கருதினார்கள். ஆனால் இஸ்ரேல் அதை அந்நேரம் ஏற்றுக்கொண்டது, அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனை. இப்படி இருந்த காலகட்டத்தில் தான் பின்னர் இரு தரப்புக்கும் இடையில் முரண்பாடுகள், போர் என்று நடைபெற்று கொண்டிருக்க 1967 ஆண்டு 6 டேஸ் வார் என்று சொல்வார்கள். அதாவது இஸ்ரேல் மீது பெரும்பாலான அரேபிய நாடுகள் படையெடுத்ததை தொடர்ந்து அந்த போரிலே இஸ்ரேல் தான் வெற்றி பெற்று பெரும்பாலான பலஸ்தீன இடங்களை கைப்பற்றி கொண்டது. அந்த நேரத்தில் தான் அந்த ஆக்கியபைட் வெஸ்ட் பேங்க் மற்றும் காசாவின் நிறைய பிரதேசங்களை இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டது. இதை ஐக்கிய நாடுகள் சபை எதிர்த்த போதிலும் பின்னர் 1967 ஆண்டிற்கு முன்னரான எல்லையைத்தான் 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கான இறுதி தீர்வாக ஐக்கிய நாடுகள் சபை எப்போதும் கருதியது. இதன் பின்னர் PLO என்று அழைக்கப்படுகின்ற பலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், அதாவது யாசிர் அரஃபாத் தலைமையிலான ஒரு ஆயுத குழுவானது பலஸ்தீனத்திற்கான விடுவிக்கை கோரி ஆயுத ரீதியில் போராட்டம் நடத்தியது இஸ்ரேலுக்கு எதிராக. இப்படியாக நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் 70-80களில் கடுமையான போர் நடைபெற்று கொண்டிருந்த போது 80களின் பிற்பகுதியில் பலஸ்தீனத்திற்கான நாடை ஜனநாயக ரீதியில் பெறுவதற்கு உலகத்தின் பெரும்பாலான நாடுகள் தங்களது ஒத்துழைப்பை வழங்க தொடங்கின. அப்படியான ஒரு சந்தர்ப்பம்தான் 1993 ஆண்டு பில் கிளின்டன் தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சி. அந்த முயற்சி தான் வரலாற்றில் ஒரு முக்கியமான பகுதி இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் இடையிலானது. அங்குதான் அந்த ஆஸ்லோ அக்கோர்ட்ஸில் 2 ஸ்டேட் சொல்யூஷனை இரு தலைவர்களும் ஏற்றுக்கொண்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார்கள். அதன் போது தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருந்தது அந்த ஜெருசலேமும் பலஸ்தீனத்தை விட்டு விரட்டியடிக்கப்பட்ட அகதிகளின் நிலை. இந்த 2 பிரச்சனைகளும் தான் தற்பொழுது பெண்டிங்கில், அதாவது காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டிருந்தது. அதை தவிர மிகுதி அனைத்தும் தீர்க்கப்பட்ட நிலையில் வெஸ்ட் பேங்க் காசாவை அப்போது பின்னர் அந்த PLO-வானது பலஸ்டைன் அத்தாரிட்டி என்ற பெயரில் மாற்றம் பெற்று ஆட்சி செய்து வந்தது. இஸ்ரேலில் வழமை போல இஸ்ரேலிய அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருந்தது. பின்னர் இந்த ஜெருசலேமினால் ஏற்பட்ட முறுகல் மற்றும் இதர சில பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஏற்பட்ட முறுகல் காரணமாக அந்த பலஸ்தீன் இஸ்ரேலுக்கு இடையிலான 2 ஸ்டேட் சொல்யூஷன் ஆனது இன்று வரை தீர்க்கப்படாமல் காணப்படுகிறது. பின்னர் 2006 ஆண்டு காசாவில் ஹமாஸ் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்து பின்னர் வெஸ்ட் பேங்கில் மாத்திரம்தான் பலஸ்தீன் அத்தாரிட்டி தனது பவரை கொண்டிருந்த நிலையில் இப்படியே அங்கு முறுகல் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்துக்கும் இடையில் கடந்த காலங்களில் வரலாற்று ரீதியாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பங்களில் தான் பின்னர் அமெரிக்காவிலும் பல ஆட்சி மாற்றங்கள், யாசிர் அரஃபாத்தின் மறைவு என்று அந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் ஆனது ஒரு எட்டாக்கனியாகவே இருந்தது பலஸ்தீனிய மக்களுக்கு. இப்படியான நிலையில் தான் கடந்த 2023 ஆண்டு ஹமாஸ் இஸ்ரேலில் சென்று தாக்குதலை நடத்தியது. அங்குதான் சிறு சிறு பொறியாக இருந்த அந்த பிரச்சனை ஒரு எரிமலை போல் வெடிக்க தொடங்கியது. இஸ்ரேலியர்கள் 1500க்கு அதிகமானவர்கள் அந்த தாக்குதலில் இறந்ததுடன் 250க்கு மேற்பட்டவர்களை பணைய கைதிகளாக ஹமாஸ் பிடித்து சென்றிருந்தது. அன்று தொடங்கிய அந்த போர், ஹமாஸை அழிப்பதற்கான அந்த காசா போரானது இன்று வரை கிட்டத்தட்ட வரும் அக்டோபருடன் 2 வருடங்கள் பூர்த்தியாக போகிறது. 65,000 பலஸ்தீனியர்கள், அதாவது காசாவில் மக்கள் இறந்துள்ளார்கள். அதிலே 80-85% மக்கள் சிவிலியன்ஸ், அதாவது பொதுமக்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த 65,000 பேரில். அதிலே பெண்கள் மற்றும் சிறுவர்கள் என்று இருவரும் அடங்குவார்கள் என்பதுதான் வரலாற்று துன்பியல் சம்பவம். இந்த துன்பியல் சம்பவத்தினான நடப்பு காலப்பகுதியில் நாங்களும் வாழ்கிறோம் என்பதுதான் துன்பத்திலும் இன்னும் துன்பம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட நிலையில்தான் ஆரம்ப காலத்தில் இந்த மேற்குலக தலைவர்கள்
பலஸ்தீனத்தில் இஸ்ரேலில் நடைபெற்ற அந்த அக்டோபர் 7, 2023 தாக்குதலை வன்மையாக கண்டித்ததுடன் ஹமாஸை ஒரு தீவிரவாத இயக்கம் என்பதை கருதித்தான் ஹமாஸுக்கு எதிரான எதிர்ப்பையும் இஸ்ரேல் நடத்தும் பதில் தாக்குதல் சரியானது என்ற கருத்தையும் ஆரம்பத்தில் கொண்டிருந்தார்கள். பின்னர் இந்த காசாவில் நடக்கும் மனித பேரவலம் இது ஹமாஸை மட்டும் அளிப்பதில்லை, பொதுமக்களையும் சரமாரியாக அளிக்கிறது என்பதை அறிந்து கொண்ட அவர்கள் தான் பின்னர் இஸ்ரேலின் பக்கம் தங்களது பார்வையை செலுத்தி இது இஸ்ரேல் செய்யும் தவறு என்றும் இது மனித குலத்துக்கு எதிரான சம்பவம் என்றும் தற்பொழுது இஸ்ரேலுக்கு எதிரான எதிர்ப்பை காட்டுவதுடன் பலஸ்தீன் என்ற ஒரு நாடு இருப்பதை அங்கீகரிப்பதற்கும் மேற்குலக குறிப்பாக G7 நாடுகள் பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, பிரிட்டன் போன்ற நாடுகளும் தற்பொழுது பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான தங்களது முன்னகர்வை இந்த செப்டம்பரில் நடைபெற இருக்கும் பொதுச்சபை பாதுகாப்பு சபை கூட்டத்தில் தெரிவிப்பதற்கு தயாராக உள்ளனர். இந்த மாதம் இந்த கூட்டத்தில் தான் பெரும்பாலான தீர்மானங்கள் எடுக்கப்படும். இருந்த போதும் பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பாவித்து 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கான சட்ட வரைவுகளை தடுக்கும் என்பதுதான் பொதுவான கருத்து. இதுபடியே நீண்டு கொண்டு செல்ல போகிறது போலத்தான் தெரிகிறது தற்பொழுது. இருந்த போதும் இப்பொழுதும் இஸ்ரேலில் காசாவில் தாக்குதல்கள் கடுமையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மக்கள் தெற்கு திசை காசா சிட்டியின் தெற்கு நோக்கி தங்களது உடைமைகளையும் உயிரையும் தூக்கி கொண்டு செல்கிறார்கள். இருந்த போதும் தாக்குதல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்தில் தான் கட்டார் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தி பேச்சுவார்த்தையில் முன்னின்று கொண்டிருக்கும் கட்டாருக்கு ஒரு பின்னடைவை கொடுக்கும் வகையில் அந்த பேச்சுவார்த்தையை நிறுத்தும் வகையிலான ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறது. இந்த நிலையில்தான் கட்டாரின் பிரதமரை உடனடியாக அமெரிக்காவுக்கு அழைத்து அமெரிக்காவின் வைஸ் பிரசிடென்ட் JD வான்ஸ் சந்தித்திருக்கிறார். இந்த பிரச்சனை இப்படியே விடும்படியும் சமாதான ரீதியில் போகும்படியும் தான் கட்டாருக்கு ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் கட்டார் தனது காட்டமான கருத்தை இஸ்ரேலுக்கு எதிராக தெரிவித்திருக்கிறது. அதாவது மத்திய கிழக்கில் எந்த நாட்டுக்குமே தற்பொழுது பாதுகாப்பு இல்லை என்றும் இஸ்ரேலினால் இந்த பாதுகாப்பு நிலைமை அங்கு குழம்பியுள்ளதாகவும் கடுமையான வார்த்தை பிரயோகங்களை கட்டார் தெரிவித்திருக்கின்றது. வழமை போல இஸ்ரேல் இதை கண்டும் காணாமலும் தான் தாங்கள் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என்ற வகையில் தான் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன. பார்ப்போம் இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கான ஒரு தீர்வு இந்த வருடமோ எதிர்வரும் வருடங்களிலோ நடைபெறுமா கிடைக்குமா என்பதுதான். 47 இந்த சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட என்ன சொல்லுது, 100 ஆண்டே ஆகிவிடும் போல இருக்கும். இன்னும் 20 வருடங்கள் கழிந்தால் இந்த சம்பவத்துக்கும் இந்த வரலாற்றுக்கும் அதற்கிடையில் இதற்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்து இரு நாடுகளும் அமைதியை பேண வேண்டும் என்பதுதான் பொதுவாக அனைவரது விருப்பமும் கனவும் கூட. நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிந்தால் எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.